லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். உங்களை என்னால் மறக்க முடியாமல் நன்றி மறவாத நல்ல மனதோடு யாரும் எளிதில் பெற முடியாத ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை, முதல்வர் பதவியை இந்த கொங்கு மண்டலத்திற்கு வழங்க முடிவு செய்து அதனை நிறைவேற்றியும் காட்டினேன். என்னை பொறுத்தவரை சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் சமமாக பார்த்தே பழக்கப்பட்டு விட்டேன். அதே போன்று புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா, நம் கழக தொண்டர்கள், தமிழக மக்கள் என்ற ஒரே சிந்தனையில் தான் ஒவ்வொரு நாளையும் நான் கழித்துக் கொண்டே இருக்கிறேன். நம் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவியால் வளர்க்கப்பட்ட இயக்கம் இன்று திமுகவினரின் மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வலையில் தங்களை தாங்களே தலைவர்களாக அறிவித்துக் கொண்டவர்களும் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படியெல்லாமோ சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர்கள் காதுகளில் கேட்கவில்லை. அதாவது தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை என்ன செய்தாலும் எழுப்ப முடியாது. இதற்காக நான் 9 வருடங்கள் மிகவும் பொறுமையாக காத்திருந்தேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ தொல்லைகளை மறைமுகமாக எதிர்கட்சியினர் கொடுத்தனர். ஆனால் அவர்களை எல்லாம் தோற்கடிக்கும் விதமாக நான் நம்பியவர்களே என் முகத்தில் குத்திவிட்டார்கள். அவர்களுக்கு அப்படி என்ன நான் கெடுதல் செய்துவிட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. உங்களை முதல்வர் ஆக்கியது மிகப்பெரிய குற்றமா? இதற்காகவா என்னை கட்சியிலிருந்து தூக்கி எறிந்தீங்க? சிறையில் கூட என்னை அழிக்க பார்த்தீர்கள். சரி, 4 வருட சிறை வாழ்க்கை முடித்து திரும்பி வந்திருக்கிறேன். என்னையே கைது செய்து மீண்டும் சிறையில் அடைக்க துடித்தீர்கள். என்னை பார்க்க வந்த லட்சோப லட்சம் தொண்டர்களை கைது செய்து துன்புறுத்தினீர்கள். அனைத்தையும் பொறுத்து கொண்டேன். எல்லாம் எதற்காக? 2 பெரும் தலைவர்கள் கண்டெடுத்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மிகவும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் இயக்கத்தை பற்றிய சிந்தனையும் இல்லை, கழக தொண்டர்களை பற்றிய சிந்தனையும் இல்லை, மக்களை பற்றியும் சிந்தனையும் இல்லை. இப்படிப்பட்ட உங்களால் தமிழக மக்களை பற்றி எங்கே சிந்திக்க போறீங்க என்று எண்ணம் எனக்கு நிறைய வந்துச்சு. இனியும் பொறுமை காட்டால் அது நம் 2 பெரும் தலைவர்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாகிவிடும். இந்த தமிழக மக்களுக்கும் துரோகம் செய்தது போல் ஆகிவிடும். நம் தொண்டர்களையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு உள்ளது. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த பொறுப்பை தான் என் மீது நம்பிக்கை வைத்து கொடுத்திருக்காங்க. எனவே இந்த சூழ்நிலையில் தான் நான் தனியாக களம் காண முடிவு செய்து தற்போது உங்கள் முன் களத்திற்கே வந்து நிற்கிறேன். களத்தில் பயணிக்கும் போதுதான் ஒரு உண்மை எனக்கு தெளிவாக புரிந்தது. நம் கழக தொண்டர்கள் அனைவரும் இதனை மிக தெளிவாக புரிந்து வைத்துள்ளனர். எனவே திமுகவினர் எத்தனை தந்திரங்கள் செய்தாலும் என்னையும் ஏமாற்ற முடியாது, புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் உயர் தொண்டர்களையும் ஏமாற்ற முடியாது. அதே போன்று தமிழக மக்களும் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த தயாராகிவிட்டனர். இந்த புனித காரியத்தை நம் மூலமாகத்தான் செய்ய போகிறார்கள். எனவே அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களுக்கு
அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களும் அனைத்து இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக சிங்கம் சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களும் பிஎம்டி கட்சியின் இசக்கராஜா உள்ளிட்ட இதர கூட்டணி கட்சியின் சார்பாக தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் இந்த தேர்தலில் வெல்வது உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவோடு. அதே போன்று எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு மகத்தான வெற்றியை நமது வேட்பாளருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இது இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தலா இருக்கு. இதர கட்சிகளுக்காக நடந்த தேர்தல் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த தேர்தல் இதுல என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிய கடனை வாங்கி இந்த அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மாத வட்டி என்ன தெரியுமா? 7,000 கோடி. இன்னும் இவங்களுக்கு ஆட்சியை கொடுத்தா இன்னொரு 10 லட்சம் கோடிய கடனை வாங்குவாங்க. இன்னும் வட்டி அதிகமாகும். கிட்டத்தட்ட மாதத்துக்கே 15,000 16,000 கோடி வட்டியை மட்டுமே செலுத்துறாப்புல இருக்கும். அந்த மாதிரி செலுத்தினா எப்படி மக்களுக்கு நல திட்டங்களை வழங்க முடியும்? முடியவே முடியாது. அது மட்டும் இல்ல, ஜனங்கள் வசிக்கிற பகுதிகளில் ரோடு போடணும், லைட்டு போடணும், முக்கியம் குடிநீர் கொடுக்கணும், எதையுமே செய்ய முடியாது. திமுக ஒரு எதிர்கட்சி. அந்த கட்சி என்ன பண்ணுது? நான் டோக்கன் கொடுப்பேன், டோக்கனுக்கு நீங்க 8,000 ரூபாய்க்கு ஏதாவது சாமானை வாங்கிக்கீங்க. இது எப்படி? இப்ப முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தர், அவருக்கு நிதிநிலை என்ன அரசாங்கத்துக்குங்கிறது தெரியும். தெரிஞ்சோ சொல்றாரு. என்ன? ஒரே காரணம் தான், கடனை வாங்கிக்கலாம் அப்படின்னு. மேலும் மேலும் கடனை வாங்குறதுனால தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி நல்லா இருக்கும்? அந்த 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு 8,000 ரூபாய் போருமா அவங்களுக்கு? எப்படி பத்தும்? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கு வழி சொல்ல தெரியல. ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு கம்பெனிகளை நிறுவனங்களை இங்க வரவழைக்க முடியல. வரவு அரசாங்கத்துக்கு என்னங்கிறதே தெரியல உங்களுக்கு. இருக்கிற வரவு எல்லாமே சூறையாடப்பட்டு போயிட்டு இருக்கு வெளிப்பக்கம். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அரசாங்கத்தை நடத்துவீங்கிறது ஒரு கேள்வி. சரி, அவரு அப்படி சொல்றாரு. இப்ப முதலமைச்சரா இருந்துகிட்டே இருக்கிறவரு சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா, ஏற்கனவே முதலமைச்சரா நான் வச்சுட்டு போன ஆள் இருக்காரு இல்லையா, இந்த ஊருக்காரரு, அவரு என்ன சொல்றாரு? திருச்சி வாங்கி கொடுக்குறேன், 10,000 ரூபாய் கையில பணம் கொடுக்குறேங்கிறார். இவரே இருந்தவர் முதலமைச்சரா, இப்ப இருக்கிறவரு இருந்துகிட்டே இருக்காரு. 2 பேருக்குமே அரசாங்கத்தினுடைய கணக்கு வழக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல எனக்கு. இல்லைன்னா இப்படி பொய்யான அறிக்கைகளை கொடுக்க மாட்டாங்க யாரும். அதனாலதான் நீங்க கேட்கிற மாதிரி எங்கேயுமே தண்ணிக்கு, குடிக்கிற தண்ணிக்கு எல்லாம் ஜனங்க கஷ்டப்படுது, வேலை வாய்ப்புக்கு கஷ்டப்படுது, எதுக்கும் வழி இல்லை. இந்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு இந்த நிர்வாக திறமையின்மைங்கிறது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க உள்ள செலவை பறித்து அந்த வீட்டுல உள்ள பெண்ணுக்கு புரியும். 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்கன்னா மாதத்துக்கு எவ்வளவு அரிசி ஆகும், பருப்பு ஆகும், மிளகாத்தூள் ஆகும், காய்கறி என்ன ஆகும், அசைவம் வாங்கினா என்ன ஆகும், கேஸ் சிலிண்டரோட விலை என்ன, எல்லாம் தெரியும்.
இதெல்லாம் பாத்தீங்களா? இப்ப நம்ம ஆளு கொடுத்துருக்காரு 3 சிலிண்டர் கொடுப்போம். சிலிண்டரு காசு கொடுத்து ஒரு சிலிண்டர் உள்ளவங்களுக்கே போய் ஒரு மாசத்துல வரமாட்டேங்குது. இவர் எங்கேருந்து கொடுப்பாரு? இதெல்லாம் வேண்டாத வேலை தானே, ஏமாத்தி வேலை தானே. இந்த ஏமாத்தி வேலை எதுக்கு? நீங்க ஏமாந்தே பழக்கப்பட்டு, நீங்க ஏமாத்தியே பழக்கப்பட்டுட்டீங்க. அதே போல இப்ப வாக்க குடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க. அத நான் விளக்கம் சொல்லிடுவேன்ல மக்கள்கிட்ட. நான் ஒருத்தி இருக்கேங்கிறத 2 பேரும் மறந்துடுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது என்னோட கடமை. அதை நான் செய்வேன். ஏன்னா அப்பதான் தமிழ்நாடு உருப்படும், தமிழ்நாடு நல்லா வரும். ஏற்கனவே அம்மா இருந்ததுனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் 61% பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற கணக்கு வந்திருக்கு. உடனே இப்ப இருக்கிற சிஎம் சொல்றாரு, நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறார். இவங்க கொண்டு வரல, இத உருவாக்குனது அம்மா. என்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு சைக்கிள் கொடுத்தாங்களோ அன்னைக்கே அந்த புள்ள ஸ்கூலு கட்டு இல்லாம படிக்க போயிட்டு. இதெல்லாம் பண்ணது அம்மா. அதனால மொத்த இந்தியாவில் உள்ள மாநிலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 41% நம்ம பெண்கள் தான் வேலைக்கு போகுது. மீறி இருக்குது பாருங்க 20%. இது மட்டும்தான் மற்ற மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து. இத கொண்டு வந்தது நம்ம. அதை விட்டுட்டு இப்பதான் இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால நாங்க எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எத்தனை கம்பெனிகளை பாருங்க கொண்டு வந்தீங்க? நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க. எத்தனை மேற்கு மாவட்டத்துக்கு எத்தனை நிறுவனங்கள் வந்தது? தெற்கு மாவட்டத்துக்கு எத்தனை நிறுவனங்கள் வந்தது? வடக்கு மாவட்டத்துக்கு எத்தனை நிறுவனங்கள் வந்ததுன்னு லிஸ்ட் போட்டு சொல்லுங்க. அதுல எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களுக்கு எவ்வளவு வேலை கொடுத்துருக்கோம், ஆண்களுக்கு எவ்வளவு வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதே போல பாத்தீங்கன்னா கொடுக்கறத பத்தி மட்டும்தான் தேர்தல் அறிக்கையில வருது. நல்லா கவனிக்கணும். அரசாங்கத்துக்கு வர்ற வருவாய் எப்படி ஈட்ட போறோம் அப்படிங்கறத பத்தி ஒரு வரி கிடையாது. ஏன்னா அதை பத்தி உங்களுக்கு தெரியவும் தெரியல. இப்ப என்ன நடக்குது? எங்கெங்க எந்த மாவட்டத்துல மலைகள் இருக்கும் அது எல்லாம் சூறையாடப்பட்டு போயிட்டே இருக்கு. வெளியில கேரளாவுக்கு போகுது, இது கர்நாடகாவுக்கு போகுது, அங்க போகுது, ஜல்லியா போகுது, எம்சாண்டா போகுது. எல்லாரும் என்ன பண்றீங்க? இங்க பதவியில இருக்கிறவங்க, ஏற்கனவே இருந்தவங்க அங்கங்க பாட்டில ஒரு இடத்த வாங்கி போட்டுக்கிட்டு அங்க கொண்டுட்டு போய் அள்ளி கொண்டு வச்சுக்கிட்டு நீங்க பெரிய வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யார் யாரு வியாபாரம் பாக்குறாங்க என்னங்கிறதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. நேரம் வரும்போது எல்லாம் வெளில வரும். எந்த சமயத்துல வரும்னு பாருங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில இருந்து சூறையாடப்படுது. அந்த பணம் அரசாங்கத்துக்கு வந்தா அதுல மக்கள் நல்லா இருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க தனித்தனியா ஆவணம் பண்ணிக்கிட்டு கூட்டு களவாணிகளா இருந்துகிட்டு நீங்க நீ இதை சொல்லாத, நான் உன்னை பத்தி இதை சொல்ல மாட்டேன்னு சொல்லி நீங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதே போல பாருங்க, இந்த தம்பி விஜயோடைய ஆளு இங்க நிறுத்திருக்காங்க. ஏங்க நான் என்ன கேக்குறேன், எந்த கட்சியா இருந்தான்னா போட்டிக்கு நிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? ஒரு ஜனநாயகத்துல யாரு வேணாலும் போட்டி போடலாம். வெற்றி தோல்விங்கிறது அது மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு, அதை விடுங்க, அது தனி. ஆனா நிக்கிறதுக்கே விடாம நீங்க ஒரு கல்யாணத்துல சீப்பை ஒழிச்சுட்டாங்களாம். அந்த மாதிரி நீங்க பண்ணா வெற்றி பெற்ற முடியுமா? இதுல நம்பால வேலைதான் ரொம்ப இருக்கு. நானும் கேள்விப்பட்டேன். அதுக்குதான் என்ன பண்ணனா, நம்ம வேட்பாளரை வெளியிலே சொல்லல. கரெக்டா நம்ம வேட்பாளர் 2 மணிக்கு உள்ள போறாரு.
அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். அப்பா இந்த அம்மா இங்க நிறுத்தல அப்படின்னு ஒரு நினைப்ப கொடுத்து அடிச்சோம். உள்ள அடிச்சு நீங்க அந்த வேட்பாளரை என்ன பண்ணீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கிறப்ப நாங்க உஷாராக மாட்டோம். கரெக்டா நம்ம வேட்பாளர் கரெக்டான நேரத்துக்கு உள்ளார போய் சீட்டை கொண்டு கொடுத்து பதிவு பண்ணி இப்ப நிக்கிறாரு. இல்லைன்னா நம்மளுடைய வேட்பாளரை நிக்க விட்டுருக்க மாட்டாரு. அவரையே எல்லா இடத்துலயும் தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. கட்சியில பார்த்தீங்கன்னா என்னதுக்கு வெளில போட்டாரு, நான் தான் முதலமைச்சர் ஆக்குனேன். அந்த விசுவாசம் நன்றி இருக்கணுங்க மனுஷருக்கு யாரா இருந்தாலும். நான் ஒரு கிராமத்துல உங்க வீட்டுல தண்ணி குடிச்சேன்னா அடுத்த முறை எப்ப வந்தாலும் இந்த இடத்துல இந்த வீட்டுல இவங்க வீட்டுக்கு போனோம்ல நம்ம நினைச்சு பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த நினைப்பே இல்லையே. யாருமே இருக்க கூடாது, தான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இது எங்க போய் விடும்? நிச்சயம் அதுக்கு பதில் இந்த எடப்பாடி மக்கள் கொடுத்தாகணும். ஒரு நெத்திக்கு ஒரு பொட்டு முக்கியம். அதே மாதிரி சட்டசபைக்குள்ள இவரெல்லாம் காலடியா எடுத்து வைக்க கூடாது. எதுக்காக சொல்றேன்னா மக்களை வச்சுதான் எல்லாமே. அந்த மக்களுக்கும் துரோகம் பண்றீங்க. இங்க இருந்து உங்களை ஆக்கு உட்கார வச்சுட்டு போறவங்களையும் எந்த ஊருங்கிறீங்க, யாரு இவங்களா அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம சட்டசபைக்குள்ள எல்லாம் விட்டோம்னா இவங்கெல்லாம் முதலமைச்சர் கொடுத்தவங்களையே தூக்கி போடுறீங்க. இந்த மக்களை என்ன பண்ணுவீங்க? நான் அதை உங்க நினைப்புக்கே விட்டுறாங்க. என்ன நடக்கும்? இவரு போய் என்ன பண்றாரு, கோபிச்செட்டிப்பாளையத்துல நேத்து மீட்டிங், அதுல சொல்றாரு செங்கோட்டையனுக்கு நன்றியே இல்லை, கொஞ்சம் கூட ஈரம் இல்ல. ஏங்க இவர் பேசலாமா? அத வேற யாரும் பேசல, வேற இவரு பேசலாமா? கண்ணாடி எடுத்து தான் முகத்தை பாத்துக்கிறது இல்ல. நீங்க யாருக்கு துரோகம் பண்ணிட்டு நன்றி இல்லாம நீங்க பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இது வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக சொல்ற, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் சட்டசபைக்குள்ள போறது நல்லதே கிடையாது. ஏன்னா அது மக்களுக்கு நல்லது இல்லை. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த ஊர்ல ஒரு எடப்பாடி தொகுதியில 8 கோரிக்கை யாரும் முதல்ல வைக்கல ஜனங்க. திமுக 505 வாக்குறுதி கொடுக்குது. அதுல எடப்பாடி தொகுதிக்கு என்ன பண்ணுவோம், கொங்கனாபுரத்துக்கு 2 சொல்லியிருந்தாங்க, அது செய்யல. நான் அங்க பேசிட்டு தான் வந்தேன். அதே போல இங்கேயும் இருக்கு. மொத்தம் 8 கோரிக்கை வருது. அந்த 8 கோரிக்கைய நீங்க தான் எதிர்கட்சி தலைவர் இந்த எடப்பாடியில ஜெயிச்சுக்கிட்டு போயிருக்கீங்க. உங்க தொகுதிக்கு 8 கோரிக்கை இருக்கு. திமுக காரங்க தானா சொல்லி வெற்றி பெற்று ஆட்சி நடத்துறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் அங்க போய் சட்டசபையில உட்காந்துக்கிட்டு நானும் கச்சேரிக்கு போனேன்னு போகுதுங்களா? நீங்க என்ன கேட்கணும்? உங்க தொகுதி, உங்களுக்கு வாக்களிச்ச மக்கள், எங்க தொகுதிக்கு இந்த 8 விஷயம் சொல்லிருக்கீங்களப்பா, இதை ஏன்பா செய்யலன்னு கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். ஆனா கேட்கல. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்லயே போறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொடநாடு கேஸ் இவர் முதலமைச்சரா இருக்காரு, நான் வச்சு உட்கார வச்சுட்டு போனாலும் முதலமைச்சர். ஆனா இவர் இருக்கும் போதே அங்க ஆள் உள்ளார போகுது. எத்தனை பேர் செத்துருக்காங்க. எங்கள்கிட்ட இருந்த வாட்ச்மேன் கிட்டத்தட்ட 45 வருஷம் நம்மகிட்டே இருந்தது. அவரு சாவுறாரு. வேற யாரோ குழந்தை, சின்ன புள்ள, மனைவி அவங்களோட போகும்போது வழியில ஆக்சிடென்ட் சாவுறாரு. டிரைவர் சாவுறான்.
ஏங்க இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது அம்மாவோட இடம், அங்க எப்படி அவ்வளவு இடம் ஆளு உள்ளார போய் இவ்வளவு வேலையை பண்ணி மறுநாள் சினிமா மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு உயிர் போகுது அதுல சம்பந்தப்பட்டவங்க. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் இந்த திமுக அத வாயில வச்சே பேசல. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம், பேச்சு பரிமாற்றம் இருக்குங்கிறது அது நல்லாவே தெரியும். ஆனா யாரா இருந்தாலும் மேல ஒருத்தர் இருக்காங்க, அவங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, எப்பயும் தப்பிக்க முடியாது. இப்ப நான் பாருங்க, இங்க பதவியை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கேன், நான் போய் சந்தோஷமாவா இருக்காங்க. அந்த நேரத்திலையும் அரசாங்கத்தை காப்பாத்திட்டு போறேன். அங்க எவ்வளவு தொந்தரவு கொடுக்கறது, அதிகாரிகளை எல்லாம் அங்க உள்ள அதிகாரிகளை கையில போட்டுக்கிட்டு கொஞ்சம் நஞ்ச தொந்தரவு இல்லை. நான் உயிரோட திரும்பி வந்ததோ கடவுள் செயல்தான், அதான் உண்மை. இதெல்லாம் நான் ஏன் பொறுத்து இருந்தேன் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்காக உள்ளத நம்ம இந்த சக்தியை வீணாக்கிடக்கூடாது, இதை எப்படியாவது சரி பண்ணணும் அந்த நினைப்புலதான் நான் இருந்தது. போக போக பார்த்தா இது ரொம்ப முரட்டுத்தனமா போகுது. சரி, இதுக்கு நம்ம கடிவாளம் போட்டுதான் ஆகணும். அந்த கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தா மக்களுக்கும் நல்லது நடக்காது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதுக்கு வந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி நகரத்துல சொல்றேன், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஜவுளி தொழில் பூங்கா அமைத்து தர ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை. எடப்பாடியில் அரசு பொறியியல் கல்லூரி அமைத்து தர மாணவர்கள் கோரிக்கை. பாருங்க, அரசு கல்லூரி அனுப்பி செய்ய மாணவர்கள் கோரிக்கை. 4.5 வருஷமா நம்ம என்ன சிஎம் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம்? உங்க தொகுதியை கூட கவனிக்கல, அதான் உண்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடிக்கடி சாலை விபத்து ஏற்படும் பகுதியான பூலாம்பட்டியிலிருந்து ஈரோடு நெருங்கிப்பேட்டை வரை மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை. அதே போல இந்த பகுதியில் அமைக்கப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலகம் மாற்றியதை மீண்டும் இயக்க கல்வியாளர்கள் கோரிக்கை. அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அடிப்படை வசதி கூட இல்லாத சூழல் உள்ளது. இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. மருத்துவமனையை தரம் உயர்த்த பயனாளிகள் கோரிக்கை. நான் இதான் சொன்னேன், வாக்குறுதி எண் 208 போன முறை திமுக கொடுத்தது. சேலத்தில் ஒருங்கிணைந்த உருக்காலை விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதன் பயன்பாடுகளை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படணும்னு திமுக அரசு சொல்லியிருந்தது, செய்யல. இன்னொன்னு வாக்குறுதி எண்ணு 445, சேலத்துல மெட்ரோ திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க திமுக, என்னாச்சு? வாக்குறுதி எண் 392, சேலத்தில் ஆட்டோ நகர் அமைக்கப்படும் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே, அதுவும் செய்யல, என்னாச்சு? இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க திரு சுரேஷ் அவர்கள் தன்னந்தப்பு சின்னத்துல நிக்கிறாரு. அவருக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற வைக்கணும்னு இந்த எடப்பாடி தொகுதி மக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.